இந்தியாவின் 17வது பொதுத் தேர்தல். ஒரு இடத்தில் பிஜேபி கட்சியின் தேசிய செயலாளர் அமித்ஷா அவர் சொன்னார், இனி ஒரு முறை மோடி வெற்றி பெற்றால் 50 ஆண்டு காலம் அவர்தான் இந்த நாட்டின் அதிபர் என்று. நாட் பிரைம் மினிஸ்டர், அதிபர் என்றார். அப்படி என்றால் மோடி ஹிட்லராக ஆசைப்படுகிறான். மோடி முசோலினியாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று கருதுகிறார். ஹிட்லர், ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம், ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ், எல்லா நீதிபதிகளும் என் வழக்கறிஞர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆஷன் வைசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் 40 லட்சம் யூதர்களை விஷவாயு கொடுத்து கொன்று முடித்தவன் ஹிட்லர். முசோலினியும் அந்த ரகம்தான். இப்போது மோடி ஹிட்லராக வேண்டும். அவனை ஹிட்லராக்குவதற்கு சில எடுபிடிகள் எடப்பாடிகள் என்கிற பெயரால் இப்பொழுது இயங்கி வருகிறார்கள். அதற்கு அனுமதிக்க கூடாத வாக்காளர்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் இருக்கிற முக்கியத்துவம். மோடி மீது நமக்கொன்றும் பகை இல்லை, விரோதம் இல்லை, குரோதம் இல்லை, வெறுப்பும் கருப்பும் இல்லை. ஆனால் மோடியை கண்டு பயம் இருக்கிறது. அச்சத்தில் இருந்து விடுதலை, பசியில் இருந்து விடுதலை, அறியாமையில் இருந்து விடுதலை, இது மூன்றும் எந்த நாட்டில் கிடைக்கிறதோ அதுதான் விடுதலை பெற்ற நாடு. ஆனால் நான் அச்சத்திலேயே உயிர் வாழ, பசியோடு நடமாட, அறியாமையில் அழுந்தி கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு கொடூரமானவன் இந்த தேசத்தின் பிரதமர். அவன் 2014 தேர்தலில் ஒரு மாய பிம்பம் அவருக்கு பின்னாலே திட்டமிட்டு உருவாக்கி அதை கார்ப்பரேட்டுகள் நினைத்தால் செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்தில் $10,000 கோடி கொட்டி செலவழித்து அவர் தேநீர் விற்றவர். டீ விற்றவனுக்குத்தான் இதுவரைக்கும் அலகாபாத் குடும்பம், ஆனந்த பவனத்தில் இருந்து வந்த நேரு குடும்பம் அலங்கரித்த பதவியை ஒரு தேநீர் விற்றவன் அலங்கரிக்க போகிறான். டீ விற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை சிருஷ்டித்து அதை எதிர்கொள்ள முடியாமல் எல்லா கட்சிகளும் தவித்தது தத்தளித்தது. போன தேர்தலில் டீ எங்க வித்தார் அப்படின்னு கேட்டா, வாட் ரயில்வே ஸ்டேஷன்ல வித்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மோடிக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டா 6 வயசு. 6 வயசுலயே டீ வித்தவர் அப்படின்னாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா 1956. நான் பிறகு கொஞ்சம் படிக்கிறவன் தான், தேடுறவன். இந்த வாட்டர் ரயில்வே ஸ்டேஷனே தொடங்கினது 1973. ஆனா இவன் டீ வித்தது 56. இப்படி ஒரு ஃப்ராட் பிரச்சாரத்தை அவங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, கையில் கிடக்கிற வளையலை விற்று, விதை நெல்லை விற்று, கணவனுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல் சேமித்து வைத்த செல்வத்தை எல்லாம் கொட்டி செலவழித்து BE, MBA, ME, MPhil, PhD என்று பிள்ளைகளை பட்டம் பெற வைத்துவிட்டு ஒரு 8,000 ரூபாய் உத்தியோகத்திற்கு கூட உத்தரவாதம் இல்லாமல் அவன் உட்கார்ந்திருக்கிறானே, என்ன செய்வது என்று மோடியிடம் கேட்ட பொழுது, பக்கோடா விற்பது நல்ல தொழில் என்றான். அப்போது சாய்வாலா, அதற்கு பிறகு பக்கோடாவாலா. இப்பொழுது ஒரு வேடம் சவுக்கித்தார். சவுக்கித்தார்னா காவலாளி. அவன் தான் இந்தியாவின் பெரிய காவலாளியா. காவலாளியா இருக்கிறவனுக்கு ரொம்ப பொறுமை வேணும், காவலாளியா இருக்கிறவனுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும், காவலாளியா இருக்கிறவனுக்கு ரொம்ப அடக்கம் வேணும். அவன் தான் காவலாளி. நான் இந்த நாடு சுற்றுகிற பயணத்தில் விடுதிகளில் தங்கியிருந்தால் விடுதி அறையை காலி செய்து விட்டு வெளியேறுகிற பொழுது அந்த விடுதியினுடைய வாட்ச்மேனை பார்த்து
ஒரு பொன்னாடை போர்த்தி விட்டு ரூபாய் கொடுத்துட்டு தான் வெளியேறுவேன். இது என்னுடைய 32 ஆண்டு கால பழக்கம். 4 நாளைக்கு முன்னால் பாண்டிச்சேரியில தங்கி இருந்தால, அது ஸ்டார் ஹோட்டல். தங்கிட்டு வெளியேறுகிற பொழுது அந்த வாட்ச்மேனை வெளியே வந்து தேடுறேன். அவருக்கு எழுந்து நிற்க சக்தி இல்லை. ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஒரு பொன்னாடையை பொருத்தி கையில் ஒரு 200 ரூபாயை கொடுத்தால அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக அழுகிறார். ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லை, என்னை யாரும் இப்படி கௌரவிச்சது இல்லைன்னு அழுதார். எத்தனை வயசு ஆச்சுன்னு கேட்டேன். 86 வயசு ஆச்சு அப்படின்னாரு. 86 வயசுல வாட்ச்மேன் வேலை பார்த்துதான் காலம் தள்ளணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமா, 2 பையங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, தொடர்பு விட்டு போய் 35 வருஷம் ஆச்சு. என் மனைவிக்கு பக்கவாதம், ஒரு கை விளங்காது, கால் விளங்காது, வாய் பேச முடியாது, படுத்தே கிடப்பா. நான் தான் காலையில் வெண்ணி போட்டு குளிச்சு தொடச்சு கேழ்வரகு களி கிண்டி நானும் அவளும் சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு வந்துடுவேன். இந்த 6000 ரூபாய் இவன் தர்ற சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுத்து நானே சமைச்சு என் மனைவியும் பண்டுவும் பார்த்து ஒரு வாழ்க்கை வாழுகிற சம்பத். கடவுள் என் உயிரை எடுக்க மாட்டேங்கிறான்னு கதறி எழுதார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் சரிதான், 6000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், இந்த வேலைக்கும் போட்டியா ஒரு ஆள் வருவதா சொல்றாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். என் வேலைக்குமா போட்டியா ஆள் வர்றாங்க சம்பத் அப்படின்னாரு. ஆமா, யார சொல்றீங்கன்னு கேட்டார். நரேந்திர மோடி வாரதா சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த காவலாளி என்கிற பிம்பத்தை இப்ப உருவாக்குறான். இவன் காவலாளியா 19,000 கோடி மோசடி செய்து இந்தியாவை விட்டு நாடு கடந்து சென்றவர்களின் எண்ணிக்கை 23 பேர். இந்த காவலாளி என்ன செய்தார் 5 ஆண்டு காலத்தில்? போகப்பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் அனுபவித்து முடிக்க வேண்டும் என்ற ஆசையில் உந்தி எழுந்து எல்லாவற்றையும் அனுபவித்து தான் நிர்வகித்த கிங்ஃபிஷர் நிறுவனத்தை இழுத்து மூடி 900 கோடி ரூபாயை தேசிய வங்கியில் சூறையாடி நாடு கடந்து சென்றான் மல்லையா. இந்த காவலாளி என்ன செய்தான்? பஞ்சாப் நேஷனல் வங்கி 13,500 கோடி மோசடி செய்து அம்பாரி கும்பலினுடைய கூட்டுக்களவாணியாக இருக்கிற நீரவ் மோடி நாடு கடந்து சென்றார். இந்த காவலாளி என்ன செய்தார்? எனக்கு தெரிந்து, நான் ஒழுங்காக பத்திரிகை படிக்கிறவன், இதுவரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் பாகிஸ்தான் 5000 முறை போர் ஒத்திகை பார்த்திருக்கிறது. இந்த காவலாளி இதற்கு ஒரு பினிஷ், இதற்கு ஒரு எண்ட், இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன சொல்? கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் கொண்ட பொழுது 10 நாளில் பகை முடித்து பாகிஸ்தானை சரணடைய செய்து பூமி பந்தில் வங்காளதேசம் என்ற ஒரு தேசத்தை உருவமாக்கி முஜிபுர் ரஹ்மானை அந்த தேசத்தின் அதிபராக முடிசூட்டி பார்த்த அன்னை இந்திரா உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உட்கார்ந்திருக்கிற உன்னை கேட்கிறேன், உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இல்லையே. நீ காவலாளியா? ராணுவ உளவு பிரிவு சொல்லுகிறது எல்லைப்புறத்தில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருக்கிறது, ராணுவ ஜவான்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று. என் பெருமைக்குரியவர்களே, உளவுத்துறையின் தகவலை தூக்கி தூர எறிந்துவிட்டு நடைபாதையில், சராசரி மனிதர்கள் நடக்கிற நடைபாதையில் ராணுவ ஜவான்களின் நடக்க வர சொன்னதால் தீவிரவாதிகளின் அசுர தாக்குதலில் 45 ஜவான்கள், தமிழ்நாட்டை சார்ந்த 2 பிள்ளைகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், பதில் தாக்குதல் தொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 350 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டுட்டேன்னு போய் சொன்னார் ஒரு பிரைம் மினிஸ்டர். ராகுல் காந்தி கேட்டார்,
350 பேரை சுட்டு கொண்டேன்னா பிணங்களை எங்கன்னு கேட்டார். காணலைங்கிறோம். அது என்ன ஆட்சி காலத்தில் ஓ சர்டிபிகேட்டை காணல, ஸ்மிருதி இராணிக்கு சர்டிபிகேட்டை காணல, பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்த ரஃபேல் ராணுவ ஃபைல காணல, இப்ப கொஞ்ச நாளா லால் கிஷன் அத்வானியை காணல, சுட்டு கொண்ட பிணங்களை காணலன்னு ஏமாத்துற. அவன் என்ன நினைச்சான்னா இந்த தேர்தலில் பாகிஸ்தான் மீது வலிய போர் தொடுப்பது, அந்த போரில் வெற்றி பெறுவது, அந்த வெற்றியின் வெளிச்சத்தில் இந்திய தேர்தலில் அறுவடை செய்வது. ஆனால் அதை சாதுரியமாக தடுத்து நிறுத்தினான் ஒரு தமிழன். அவனுடைய பேர் அபிநந்தன். அபிநந்தன் இல்லாவிட்டால் போர் வந்திருக்கும். அபிநந்தன் பாரசூட்டில் குதித்தான். பாகிஸ்தான் பகை கக்குகிற பாகிஸ்தான் அவனிடத்தில் கனியோடு நடந்து கொண்டது. ஆனால் பகை கக்குகிற பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்திருக்கிறோம் என்கிற அவேர்னஸ் வந்த நிமிடத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் தன்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்த ராணுவ ரகசியங்கள் அனைத்தையும் அளித்தான் அபிநந்தன். அபிநந்தன் அளித்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவனிடத்தில் துருவி துருவி கேட்ட எல்லா கேள்விக்கும் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது தெரியாது என்றே பதில் சொன்னார். உங்களுக்கு கண்ணுக்கு கீழே பாராசூட்ல இருந்து குதிச்சதுல கண்ணுக்கு கீழே அடிபட்டு கொஞ்சம் வலி வீங்கி இருந்தது, கண் வலி வரவில்லையா? உங்களை ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கலாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நெவர், நான் வர முடியாது, கண் போய்விடும், கண் போனாலும் பரவாயில்லை, என் மண் போகக்கூடாது என்பதுவே என் லட்சியம் அப்படின்னு சொன்ன அபிநந்தன். பகை கக்குகிற பாகிஸ்தான் வாகா எல்லையில் கொண்டு வந்து அவனை கௌரவத்தோடு ஒப்படைத்தார்கள். அன்றைக்கு மோடி உண்டா? வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உண்டா? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உண்டா? இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு போரை தடுத்தவன் ஒரு தமிழன் அபிநந்தன், போரை திணித்தவன் நரேந்திர மோடி. போர் நடந்திருந்தால் என்ன ஆகி இருக்கும்? இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா, அவன் இறங்கி வருகிறான். ஆபத்தான ஆயுதங்களை தன்னுடைய உடைக்களத்தில் சேமித்து வைத்திருக்கிற வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எகிப்திற்கு வருகிறார் ட்ரம்ப். நான் கேட்கிறேன், ட்ரம்புக்கு இருக்கிற புத்தி உனக்கு இல்லை? கிம்முக்கு இருக்கிற மனம் உனக்கு இல்லை? நீ போரை விரும்புகிறாய், ஏனென்றால் நீ நரவேட்டை ஆடுவதில் விருப்பம் உள்ளவன். இதுவரைக்கும் நீ இந்தியாவிற்கு சுமையாக இருந்தாய், இப்பொழுது பிஜேபி கட்சிக்கே சுமையாகி போனாய். 4 நாளைக்கு முன்னால் அத்வானி முதல் கல்லை தூக்கி தூர வீசி எறிந்திருக்கிறார். மாற்று கருத்துள்ளவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் பண்பாடு, அவர்களை எதிரிகளாக பார்ப்பது நமது கொள்கை அல்ல என்று மோடியின் கன்னத்தில் அறைந்திருக்கிறார் லால் கிஷன் அத்வானி. ஏனென்றால் மோடிக்கு எதிராக இன்னொருவரை முன்மொழிவதற்கு பிஜேபி கட்சியிலேயே எவனுக்கும் தைரியம் இல்லை. தகுதி உள்ளவன் லால் கிஷன் அத்வானி, அந்த கட்சிக்கு முகம் தந்தவன், முகவரி தந்தவன், கடப்பாறை எடுத்துக்கொண்டு பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கி ரத யாத்திரையை நடத்துவதற்கு கூச்சப்படாதவன் அத்வானி. அவனுக்கு இப்பொழுது அங்கே இடமில்லை. அந்த கட்சிக்கு சித்தாந்த வலிமை பெற்று தந்த சான்ஸ்கிரிட்ல பெரிய அறிஞர் அவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, அவருக்கு அங்கே இடமில்லை. ஒரு கல்லூரியினுடைய ப்ரொஃபசர், எக்கனாமிக் ப்ரொஃபசர் அண்ட் கலெக்டர், அதற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவை பினான்ஸ் மினிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹா அவரை கட்சி விட்டு நீக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பாலிடிக்ஸ்ல இவர் பேசுகிற இங்கிலீஷ் இன்னொருவர் பேச முடியாது என்று நான் வியந்த இங்கிலீஷ் மிஸ்டர் ஜஸ்வந்த் சிங், கப்பற்படை தளபதியாக இருந்து இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டராக பொறுப்பேற்ற ஜஸ்வந்த் சிங், அவர் செத்தை போனார். மோடிக்கு எதிராக இன்னொருவரை முன்மொழிய முடியாது. மோடிக்கு எதிராக ஒரு பிரதமரை அடையாளம் காட்டுவதற்கு இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் தயங்கி தத்தளித்த காலகட்டத்தில்
டாக்டர் கலைஞர் அவர்களின் சிலை திறக்கின்ற விழாவில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கலந்து கொண்ட அந்த திருவிழாவில் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று கோடி விழாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற கொத்தவன் அண்ணன் ஸ்டாலின் முன்மொழிந்தார். அவன் முன்மொழிந்ததற்கு பிறகுதான் நாடு இன்றைக்கு வழிமொழிய தொடங்கி இருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய திசையை தீர்மானிப்பது இனிமேல் தெற்கு, அதன் தலைவனின் பெயர் ஸ்டாலின் என்பதை நாடு இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் கல்ச்சுரல் வார். இது ஒரு கலாச்சார யுத்தம், கலாச்சார பாசிசம். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்க நடக்கிற மாதிரி தேர்தல் வேர்ல்டுல எந்த கண்ட்ரிலையும் நடக்காது. இவ்வளவு பிரச்சாரம், இவ்வளவு செலவு, இவ்வளவு ரிஸ்க் எந்த கண்ட்ரியிலும் இப்படி ஒரு தேர்தலை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கண்ட்ரியில ஜனாதிபதியாக இருக்கிறவர் 5 ஆண்டு கால பாராளுமன்ற நடவடிக்கையில் இந்த பிரைம் மினிஸ்டர் சேர்ல உட்கார்ந்திருந்த நாட்கள் வெறும் 19, only 19 days. அவன் 5 ஆண்டு காலத்தில் சென்ற வெளிநாடுகளின் எண்ணிக்கை 92. 92 நாட்டுக்கு போன பிறகு ஆசை தீரல. அதற்கு பிறகு இனிமேல் எந்த நாட்டுக்கு போகலாம் அவன் பிஏக்கு எழுதுறான். அவன் பிஏவை எரிச்சலாகி சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு எழுதுறான். அதுக்கு முன்ன தேர்தல் வந்துடுச்சு. என்ன செய்திருக்கேன்னு சொல்லு. 5 வருஷத்துல தென்னக ரயில்வே குஜராத் மயமாகி கொண்டு வருகிறது. 1455 பேர். என் அக்கா மகன் அதுல டெஸ்ட் எழுதினான். நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் தான் அவனை ட்ரெயின் பண்ணேன், நான் தான் அவனை கோச்சிங் சென்டருக்கு கொண்டு விடுவேன். அவனை ட்ரெயின் பண்ணி நான் கோச்சிங் சென்டர்ல கொண்டு விட்டு எக்ஸாம் எழுத போடா, ஒரு வேலை வாங்காம அவன் வீட்டுல இன்னும் வெளிச்சம் வராதுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சா அவன் சொல்றான், எக்ஸாம் சென்டர்ல போனா மாமா உட்கார்ந்து இருக்கிறவன் பூரா அகமதாபாத் காரன், உட்கார்ந்து இருக்கிறவன் பூரா அஸ்ஸாம் காரன். எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. எழுதுனியா? நான் நல்லா எழுதுனேன், ஆனா நான் என்ன செலக்ஷன் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் கல்ச்சர், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஜியோகிரபி. இதுதான் கேள்வி கேட்டான். மார்க் எவ்வளவுன்னு கேட்டேன். 100. அவன் என்ன செய்திருக்கான்? அகமதாபாத் காரனுக்கு 100க்கு 384 மார்க் போட்டிருக்கான். 100க்கு 354. 1455 பேர் செலக்ஷன். ரயில்வே குஜராத் மயம் ஆகிவிட்டது. இந்த பயணம் செய்கிற பொழுது இந்த எனக்கெல்லாம் வலிக்கும், யார்ட்டையாவது கேட்கவும் கூச்சமா இருக்கும். எனக்கெல்லாம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. அந்த டிடிட்ட போய் எனக்கு ஒரு சீட் எப்படியாவது அலாட்மெண்ட் இப்படி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா என்ன எல்லாருக்கும் என்ன தெரியும், தந்துருவாங்க. இப்ப கேட்க முடியல. ஏன்னா பாதி டிடி வடநாட்டுக்காரனா இருக்கான். இனி ஒரு கொடுமை தெரியுமா உங்களுக்கு? தென்னக ரயில்வேக்குள்ள இடம் பூரா வித்துட்டாங்க, வாங்கிட்டாங்க அவங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய ஆன்லைன் லைப்ரரி அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல அவன் வச்சிருக்கிற ஹிந்தி புக்ஸ் மட்டும் 3 லட்சம். தமிழ்ல ஒரு புக்கு கிடையாது. 3 லட்சம் புக்கு ஹிந்தியில வச்சிருக்கான், தமிழ்ல ஒரு புக்கு கிடையாது. எல்லாவற்றையும் இந்துமயமாக்க துடிக்கிறான். அதுக்கு தமிழ்நாடு ஏற்ற இடம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு இப்ப எல்லாத்தையும் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல, சிபிஐ ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல, இப்போ ஏடிஎம்கே என் பாக்கெட்லங்கிறான். ஒரு பெரிய ஸ்டேட் பார்ட்டி அந்த அம்மா 40 இடங்களில் நான் தன்னந்தனியாக இருப்பேன் என்று அறிவித்து 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக தூக்கி நிறுத்திய கட்சியை பாக்கெட்ல வச்சிருக்கான். இப்ப அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. மோடி தான் இந்தியாவின் சிறிய காவலாளின்னு
இவன் சொல்றான் எடப்பாடி, மோடியை விட்டால் இந்தியாவை யாருக்கும் பாதுகாக்க தெரியாதுன்னு இவன் சொல்றான். இவனுக்கு 2 பேருக்கும் ஒரு வேன் கிடைச்சிடுச்சு. இப்போ டெம்போ டிராவலர் வேன். ஜெயலலிதா இருந்தா ஆட்டோ கூட கொடுக்க மாட்டா. இவனு டெம்போ டிராவலர் ஏறணும்னு இன்னும் தலைவர்களா நினைச்சுக்கிறான். தரம் இல்லாம பேசிட்டு இருக்கான் 2 பயிலும். நான் தரமில்லாமல் பேசுகிற அந்த பொறுப்பற்ற போக்கிரிகளுக்கு சொல்லுகிறேன், சொன்னதை பூரா திரும்ப பெறுங்கள். இல்லாவிட்டால் ஏப்ரல் 18க்கு பிறகு ஏற்படுகிற விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டி வரும். நாடு உங்களை ஏற்கிற நிலையில் இல்லை. நான் நாடு சுற்றி வருகிறவன் மட்டுமல்ல, நான் நாடி துடிப்பறிந்து பேசுகிறவன் சொல்லுகிறேன். இது என்ன பேச்சுது? உனக்கே ஓட்டு போடணும் நீ சொன்னியா? நீ நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டில் விதிவிலக்கு வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் அது நிறைவேறி, ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து முடியாது என்று இவர் கைவிட்டதற்கு பிறகு ஒருத்தி சொல்லுகிறாள், நீங்கள் அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வாருங்கள், இந்த ஆண்டு விதிவிலக்கு பெற்றுத் தருகிறேன் என்று. அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பியதற்கு பிறகு எங்கே அந்த தீர்மானம் என்று கேட்டால் எங்க கிடக்குன்னு தெரியல என்று சொன்னவள் அடுத்த 10வது நிமிடத்தில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர். என்னையா இது? எங்க கொண்டு விட்டு நீ? 17,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல. நிதியமைச்சர் கேட்பாரா? ஓபிஎஸ் கேட்பாரா? தலித் மாணவர்களுக்கு சலுகை பணம் 5,000 கோடி இன்னும் வரல. கேட்பியா? 27 ஆண்டு காலம் தூக்குமரத்தின் நிலையில் இருக்கிறான். கவர்னர் கையெழுத்திற்காக அது காத்திருக்கிறது. கையெழுத்து வாங்கி தருவியா? மோடி தான் எங்க டாடிங்கிறான் ஒரு மந்திரி. அவன் அம்மாவே சலிக்கிறாடா, அப்படி சொல்லாதடா, மரபணு சோதனைக்கு என்ன அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறான். சொல்லாமா? இந்த அசிங்கத்தை செய்ய உங்களுக்கு கூச்சப்படலையா? நீ அப்போ கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னா அப்ப நீ அதை கழகமாக ஒத்துக்கலையா? எஸ், அது கழகம் இல்லை, அது ஒரு கும்பல். அவன் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவனுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கான், அவன் பேரு செய்யாத்துறை. அவன் வீட்டில் ரைடுக்கு போனா 400 கிலோ தங்கம்மா, 400 கிலோ தங்கம், 800 கோடி ரூபாய் செய்யாத்துறை என்கிற கான்ட்ராக்டர் வீட்டில் இருந்தது. செய்யாத்துறை வீட்டிலேயே இவ்வளவு இருந்ததுன்னா இதை செய்ய சொன்ன துறைக்கு வீட்டில் எவ்வளவு இருக்கும்? ஊழல விரும்ப மாட்டானா மோடி? இன்னைக்கு கிழிஞ்சு போச்ச ரஃபேல் விமானத்தில் 660 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விமானத்தை 1300 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதில் 30,000 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது என்று குன்றில் நின்று குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன்னால் இந்த பிரச்சனை வையுங்கள் என்றார். நீ நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நீ யோகியனா? மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல்ல 45 பேர் செத்தான். நீ யோகியனா? கர்நாடகத்தில் தங்க நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தான். இதுவரைக்கும் நான் இந்தியாவில் மகாராஜாக்கள் கூட உட்கார்ந்ததில்லை, ரெட்டி சகோதரர்கள். நீ யோகியனா? கார்பரேட்டுகள் செய்ததுதான் சட்டமா? மக்களுக்கு அதிகாரம் இல்லையா? மக்கள் அதிகாரங்களை எடுக்க போகிறார்கள். நடைபெற்று முடிந்த சட்டமன்றத்தில் ராஜஸ்தானில் அடி, மத்திய பிரதேசத்தில் அடி, சத்தீஸ்கரில் அடி, 3 மாநிலங்களில் தோற்று அதிகாரத்தை இழந்த கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகமே சொல்றான். அப்ப அவன் எவ்வளவு கோடி வாங்கியிருப்பான்? ஊடகத்தை பேர் சொல்ல விரும்பல. நான் எப்படி சொல்ற? நீ 3 ஸ்டேட்ல கவர்மெண்ட் இழந்திருக்கான், சவுத்துல இல்ல, நார்த்ல. அவன் எப்படி ஜெயிப்பான்? இப்படி திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இது திராவிட இயக்கத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல். அரசியல் வேண்டாம், புண்ணாக்க வேண்டாம், ஏதோ 4 இலக்கிய கூட்டம் பேசிட்டு ஃபாரின் டூர் போயிட்டு பேசாம இருக்கலன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் தந்தை பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று காரைக்குடியில் இருக்கிற ஒரு காமோடி வாயில் கூவத்தை வைத்து கொக்கரிக்கிறான் என்றால், நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர
குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று எங்களுக்கு முகம் வந்த பெரியாரின் சிலையையே உடைக்க துடிக்க உங்கள் கரங்கள் நீளுமானால் இந்த யுத்தத்தில் உங்களை அந்நியப்படுத்துகிற வேள்வியில் நான்கில் சம்பத்தின் குரல் ஒலிக்காமல் போனால் நான் உயிரோடு இருந்ததற்கு புண்ணியம் இல்லை என்கிற காரணத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். செய்யலாமா? நீ திராவிட இயக்கமா? நீ என்ன கூச்சம் இல்லாம பேசுறான்? ஓபிஎஸ் சொல்றான் புரோட்டா தின்னுட்டு திமுக காரன் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு துணை முதலமைச்சர் பேசுற பேச்சா? ஒரு துணை முதலமைச்சர் பேசுற எவ்வளவு டெப்தா இருக்கணும், எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் பேச்சு. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. 8 கயிறு 6 பொட்டு. நீ துணை முதலமைச்சர் புரோட்டா தின்னுட்டு திமுக காரன் காசு கொடுக்க மாட்டேங்கிற. இதாண்டா எலெக்ஷன்? அதுக்கா தேர்தல் நடக்கு? இல்ல. ஒரு கலாச்சார பாசிசத்தை கட்டவிழ்க்க துடிக்கின்ற மோசமான கும்பலுக்கு முடிவுரை எழுதுவதற்கான தேர்தல். இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர்களுக்கு எதிரானது இந்த தேர்தல். மதச்சார்பின்மையை ஊனப்படுத்துவதற்கு ஆபத்தான ஆயுதங்களை கையில் எடுக்கின்ற அற்ப பயில்களுக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல் இந்த தேர்தல். சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சார்பின்மைக்கும் சாவுமணி அடிப்பதற்கு துடிக்கின்ற இரத்த காட்டேரிகளுக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல் இந்த தேர்தல். என்னுடைய உணவில் நீ கை வைக்கிறாய், என்னுடைய உரிமையில் நீ கை வைக்கிறாய், என்னுடைய உடையில் நீ கை வைக்கிறாய். உன்னுடைய அத்துமீறலையும் உன்னுடைய ஆக்கிரமிப்பையும் எடப்பாடி வேண்டுமானால் ஒத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் மானமுள்ள தமிழன் எவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்கிற காரணத்தால் தமிழர்கள் இன்றைக்கு ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். நான் மாசுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், ரிப்பீட் வில் 1996 ஹிஸ்டரி இட்செல்ஃப் ரிப்பீட். 996 திரும்புகிறது. காலை 10 மணிக்கு திருவாரூரில் அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார். 10 மணிக்கு. ராத்திரி கூட்டம் சேர்க்கிறதுக்கே ரொம்ப சிரமம். 10 மணிக்கு அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார் திருவாரூரில். இடைத்தேர்தல் நடைபெறுகிற பாப்பிரெட்டிப்பட்டியில் 10 மணிக்கு பேசுகிறார். அரூரில் பேசுகிறார். சேலத்தில் காலை 10 மணிக்கு போஸ் திடல், 1000 பிறை கண்ட தலைவர்கள் பாயிரம்பாடிய திடலில் அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார். மாலையில் வருகிற கூட்டத்தை விட காலையில் அதைவிட அதிக கூட்டம் வரும் என்கிற ஒரு புதிய வரலாற்றை அண்ணாவுக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் தீட்டியிருக்கிறார் என்றால் உங்களுக்கு நெருக்கடி வந்துவிட்டது என்ற அர்த்தம். நீதிமன்றங்களும் அதை இப்போதுதான் உணர்ந்து கொள்ளுகின்றன, உள்வாங்கிக் கொள்ளுகின்றன. ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக முடிசூட்டப் போகிற நாளும் அந்த நாள் தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு எழுச்சியை நாடு முழுக்க ஒரு நட்சத்திர தகுதி இல்லாத நானே பார்க்கிறேன் என்றால் இந்த ஆபத்திற்கு தயவு செய்து யாரும் ஆதரவு கொடுத்து விடாதீர்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் 1986 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலத்தில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு திருமணம். அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர். அதையும் தாண்டி மண்வாசனை உள்ள எழுத்தாளர்களில் முதல் இடத்தில் இருப்பவர், சமகால எழுத்தாளர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் தமிழச்சி தங்கபாண்டியன். அதையும் தாண்டி புதுக்கவிதை என்கிற தமிழின் புதிய அந்த ஆடைக்கு ஆபரணம் இல்லாமல் சமூக பிரஜையோடு எழுதி புதுக்கவிதை எழுத முடியும் என்று நிரூபித்தவளும் தமிழக வரலாற்றில் தமிழச்சி தங்கபாண்டியன். ஒரு எம்பியாக இருந்தால் சம்பளம் வாங்குவார், விமானத்தில் பயணிப்பார் என்பதை விட who is எம்பி என்று அண்ணாவிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், he is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்று அண்ணா சொன்னார். அந்த படைக்கலனாக பரிணமிக்கிற தகுதி உள்ள எம்பியாக சுடர்விடப் போகிற பெருமாட்டி தமிழச்சி தங்கபாண்டியன். ராபர்ட் ஃப்ராஸ்ட், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், தாமஸ் கிரே, வால்ட் விட்மன், ஷேக்ஸ்பியர், த பாரடைஸ் லாஸ்ட் தந்த மில்டன் எல்லாவற்றையும்
கரைத்து குடித்தவள் மட்டுமல்ல, அதை உள்வாங்கிக் கொண்டு தமிழிலும் சாமர்த்தியமாக வெளிப்படுத்துகிற ஆற்றல் மிக்கவள் தமிழச்சி தங்கபாண்டியன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இலக்கியவாதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம், கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அங்கீகாரம் தந்திருக்கிறார் என்றால் அந்த அங்கீகாரத்துக்குரிய பெருமாட்டி தமிழச்சி தங்கபாண்டியன். பெண்கள் என்றால் நகை இல்லாமல் இருக்க முடியாது. நகையை வங்கியிலே கடன் வைத்து விட்டால் கூட கல்யாண வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் கல்யாணி கவரிங்கிலே போய் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கல் என்ன தூக்கம் வராது. ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு வரலாற்று சிறப்பு இந்த குடும்பத்தில் அவங்க தாத்தா ஜாமீன், சாயல்குடி ஜாமீன், சாயல்குடி ஜமீனுக்கு பேத்தி அண்ணாவின் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அண்ணாவின் தம்பி, அந்த காலத்தில் எம்எல்சி தங்கபாண்டியன், கலைஞர் ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், 25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர். அந்த குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு தெரிந்த தமிழகத்தில் நகையை மறுதளித்த ஒரு பெண் உண்டென்றால் அந்த தகுதி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு மட்டுமே பொருந்தும். மண் வாசனையோடு எழுதுகிறவர்கள் மட்டுமல்ல, ஆடம்பரத்தை அறவே வெறுத்து ஒரு கிராமிய சூழலையும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பழைய காலத்தை நோக்கி பயணிக்கின்ற அவருடைய சோட்டான்கள் என்கிற அந்த எழுத்தோவியத்தை படித்து நானே அழுதிருக்கிறேன். அப்படி நம்முடைய பழைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற நம்முடைய பண்பாட்டு அடையாளத்திற்கு முகம் தருகிற ஒரு படைப்பாளிக்கு தந்திருக்கிற கௌரவம் அண்ணன் ஸ்டாலின் தந்துவிட்டார். அவரை கரை சேர்க்க வேண்டியதும் கைதூக்கிவிட வேண்டியதும் உங்கள் பொறுப்பு. அதை செய்வீர்களா என்று கேட்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதையுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதையுங்கள். ஆழ்விற்று பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தகுதியும் மிகுதியும் மிக்க தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்க தவக்கலைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கடக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மந்தாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல நாஞ்சில் சம்பத் இருகை ஏந்தி யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.